அட நம்ம சந்தாவை வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் கைஸ், புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஐயனார் துணியில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தா வந்து நம்ம சேரனை வந்து பார்க்க வராங்க. பார்க்க வந்த வாட்டி சேரன் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக அந்த வேலை செஞ்சவங்களால காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்துட்டு இந்த பக்கம் வரணும். உடனே வந்து நம்ம சந்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சுட்டு வந்து நம்ம சந்தா வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சாப்பிடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எதுக்கு இந்த நேரத்தில் வந்தீங்க? இல்லை சும்மா அது கொடுக்க தான் வந்தேன். சரி ஓகே வாங்க, எப்படி போகிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நம்ம அப்படியே போயிட்டு நான் வந்துட்டு நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி கையிலேயே சைகை பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா செய்கை தான் பண்ணிப்பாங்க. அப்படி தான் வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சோழனாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து தெரியாது, நம்ம சந்தாவுக்கு தமிழ் தெரியாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சீரியல் பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், மேலே பெல் ஐக்கான் இருக்கும், அது வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சந்தா சேரனோட ஜோடி வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்துட்டு ஹார்ட் வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேரன் அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெக்கலாம் படுறாரு. அது வந்துட்டு நம்ம இது வரைக்குமே பார்க்காத ஒரு விஷயத்த வந்து பார்க்குற மாதிரி தோணுது. அவர் வெக்கப்பட்ட ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம சந்தாவை வந்துட்டு அவர் எப்படியோ வந்துட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க, எப்படியோ கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு லவ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சந்தா வந்து ரெடி பண்ணி பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இவங்களோட ஜோடி நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக இவங்களோட லவ் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அது சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அவன் இதே வந்துட்டு இவங்க சந்தா வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா, இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அண்ணா வந்துட்டு அப்படி நடந்து கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன வாட்டி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்த வாட்டி உட்கார வைக்கிறாரு. பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இல்லை நான் முன்னாடி தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து சொல்கிறாங்க. அது பார்க்கவே ரொம்ப வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சந்தாவுக்கு வந்து சேரன் அண்ணாவை பார்த்த உடனே சிரிப்பு வந்தது. அப்பயே புரிஞ்சிக்கலாம் சந்தா வந்துட்டு எவ்வளோ வந்து சேரன் அண்ணாவை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நிறைய வந்து கல்யாணம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் அண்ணாவுக்கு வந்து மிஸ் ஆனிச்சு. ஆனால் மிஸ் ஆனது நல்லது தான் தோணுது. ஏன்னா சந்தா மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒய்ஃபாக கிடைக்கிறதுக்கு அவர் வந்து கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சேரன் அண்ணா கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொல்லணும். அப்படிலாம் யாருக்கு தோணுதோ அவங்களாம் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 பேருமே வந்துட்டு சைக்கிள் அப்படி மெதுவாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம சேரன் அண்ணனோட அத்தை பொண்ணு வராங்க. அத்தை பொண்ணு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து போகிறப்ப வந்துட்டு அத்தை பொண்ணு மட்டும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருமா யார் நம்ம சேரன் மாமா தான் போயிட்டுருக்காரு. அப்படியா? அவனாக இருக்காது. இல்லைம்மா நல்லா பாரு, அந்த ஹிந்திக்கார பொண்ணோட இவன் என்ன போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா எப்படி இருந்தாலும் சரி, அவங்க நல்லா இருந்தால் சரி. நான் எப்பயே வந்து நான் கெஸ் பண்ணேன் இவங்க சந்தாவும் சேரனும் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நடக்க போகுது. கண்டிப்பாக வந்துட்டு சேரன் மாமா வந்து நல்லா இருந்தால் எனக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லா நானும் ரொம்ப ஹாப்பி சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அத்தை பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.